எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக இந்த வருஷம் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னோட தீபாவளி விளாக் பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லா வருஷமுமே தீபாவளிக்கு வந்து ஊருக்கு போயிடுவோம். பட் இந்த வருஷம் நம்ம இங்கேயே கும்பிட்டுறலாம் அப்படின்னு, ஏன்னா லீவு கம்மியாக இருக்கிறதுனால ஊருக்கு போகல. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த முறை சில்வரோ இல்லை கோல்டோ வாங்கி வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. கோல்டெல்லாம் வாங்குற நிலைமைக்கு இல்லை. ஸோ சில்வர் வந்து குட்டியாக காயினாவோ இல்லை ஏதாவது ஒரு பொருளாவோ வாங்கி வைக்கலான்ட்டு கடைக்கு கிளம்பி போயிருந்தோம். அங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி விநாயகர்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக போட்டாங்க. அதனால சில்வர் காயின்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் காயின்ஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் தான் அந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது எனக்கு அது எப்படின்னு தெரியல, ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், முருகரோட அருள் இருந்தால் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதனால இந்த வேல் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. அது ஏன்னு தெரில, எனக்குனே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால அந்த வேலை கூட சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். பார்ப்போம் இந்த விரதம் எப்படி போகுது அப்படிங்கிறத. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே 9 மணி ஆயிடுச்சு. வந்து கொஞ்சம் பட்டாசு வச்சுட்டு அப்புறம் வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு படுத்தாச்சு. எப்போவுமே வருஷம் அப்பா அம்மா 2 பேரும் வருவாங்க, இல்லை அப்பா மட்டுமாவது வருவாங்க. முறுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, அதிரசம் அது கொண்டு வருவாங்க. பட் இந்த மாதிரி அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா தங்கச்சிக்கு பாப்பா பிறந்திருக்கிறதுனால அங்கே இருக்காங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டே எல்லா பொருளும் எடுத்து வச்சு நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்கியாச்சு. காலை சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு அண்ட் எப்பவும் போல லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். நம்ம எந்திரிச்ச டைமுக்கு சாமி கும்பிட்டு அப்புறமா நல்லா சாப்பிட்டு பட்டாசுலாம் வெடிச்சிட்டு திரும்பி ஒரு தூக்கத்தை போட்டு ஒன்ஸ் அகைன் உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி தீபாவளி. நாளைக்கு இதே டைம் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் எனக்காக ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? ஓகே, பாய்.